திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க குறியாக இருந்தாங்க. வேறு எங்கேயும் நடக்கலை. அதுக்கு முன்னாலேயே வந்து சில டிமாண்ட்ஸ்லாம் வச்சாங்க. அந்த கூட்டணியை ஏன் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க முடிக்கணும்? நீங்கள் வந்து அது ஒட்டாமையே போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்? நீங்கள் அது வந்து அஃப்கோர்ஸ் அதை ஒட்டு வைக்கிறதுக்கு அத்வானிலாம் முயன்றாரு. பட் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சுப்பிரமணிய சாமியை வந்து நிதியமைச்சராக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த அம்மாவுடைய கோரிக்கை. அதுதான் ஆரம்ப பாயிண்ட் என்னை பொறுத்தவரைக்கும். வாஜ்பாய் என்ன சொல்லுவாங்க, அந்த மார்ச் மாதம் இவங்க கிளம்பி போகிறாங்க. இவங்க கிளம்பி போய் நான் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு தான் நான் திரும்பி வருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அசோகா ஹோட்டலில் போய் தங்கி ஜெயலலிதா வந்து அந்த அவங்களுடைய பீக் இருக்குல்ல, அந்த ஒரே வருடத்தில் அந்த பீக் டபால்னு இறங்கிடுச்சு. யாரை பார்த்து என்ன செய்யக்கூடாதுங்கிறது, இவங்களை பார்த்து சில காரியங்கள் செய்யக்கூடாதுக்கு அதெல்லாம் என்ன, அதுக்கும் ஜெயலலிதா அவர்கள் உதாரணமாக இருக்கு. ஒரு உதாரணமாக இருக்காங்க. ஏமா, அதாவது அவங்களே அதை உணர்ந்துடுறாங்க. வாஜ்பாய் வந்து ஜெயலலிதாவை பிரதம மந்திரி இல்லத்துக்கு வரவழைத்து அவருக்கு மதிய விருந்தெல்லாம் கொடுத்தாரு. அப்படியாவது பேசி ஏதாவது தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கி இருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது, அந்த கூட்டணி உருவாகிறப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய வார்த்தைகள் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதற்கு உதாரணம் 98 செல்வி ஜெயலலிதா அவர்களோட பாஜக கூட்டணி வச்சுச்சு அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். 98 செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சது என்ன, அதுக்கான காரணம் என்ன, எதனால் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார் அப்படின்னு பல காரணங்களை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் இருக்கிறார். அவரிடம் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கு. அமித்ஷா பேசின மாதிரி இந்த கூட்டணி நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்லாம் பேசினார். 98 இந்த கூட்டணியில் ஜெயலலிதா அவர்கள் வந்தது எப்படி சார்? 98 தேர்தல் வந்து ஏன்னா அப்போ யூஎஃப் கவர்மெண்ட் கவிழ்ந்து விட்டது. அதாவது ஐக்கிய முன்னணி இது. அதில் வந்து காங்கிரஸ் தமாக முப்பனார் தலைமையில் இருந்த கட்சி இருந்துச்சு, திமுக இருந்தது. பட் அவங்க வந்து முதல்ல தேவகவுடா இருக்கார், அதுக்கு பிறகு உங்களுக்கு குஜரால் இருந்தார். ரெண்டு பேருமே ஒரு 11 மாதங்கள் தான், சுமார் முன்ன பின்ன தான் இருக்கிறாங்க. ஒரு மத்தியில் ஒரு ஸ்திரமற்ற தன்மை இருந்ததாக கருதி அந்த ரெண்டு அரசாங்கங்களும் இருந்தது. அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 140 என்னமோ நினைக்கிறேன் எம்பிஸ் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த காங்கிரஸினுடைய ஆதரவை நம்பி தான் அந்த அரசாங்கமே நடக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் வந்து ஜனதா தளமுக்கோ இவங்களுக்கோ திமுகவிற்கோ தமாக மூப்பனாருக்கோ அசாம் கண பரிஷத்துக்கோ இவங்க 4 பேர் சேர்ந்து தான் ஒரு கூட்டணி வச்சாங்க. அது மட்டுமே பத்தாது. உங்களுக்கு சிபிஐ சிபிஎம் அவர் 50-55. பட் இருந்தாலும் இது சேர்த்தா நீங்கள் அந்த 140 சேர்த்தா தான் மெஜாரிட்டி வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ரெண்டு ஒரு 11 கிட்டத்தட்ட 10 மாதம் 11 மாதம் தான் இவங்க இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த அரசாங்கம் கவிழ்ந்தது. கவிழ்ந்த பிறகு 2ஆம் முறையும் கவிழ்ந்த பிறகு தென் உங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இப்போ இந்த சமயத்தில் அந்த தேர்தல் நடைபெற்றதில் அந்த 97 வந்து நவம்பர் மாதமே தெரிந்து விட்டது. ஐக்கிய குஜரால் ராஜினாமா செஞ்சுட்டாரு. அதுக்கு மேலே அது தொடர முடியாதுன்னு தெரிஞ்ச உடனடியாகவே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பாக இப்போது கூட்டணி வைத்தார்கள். அப்பொழுது ஒரு தேர்தல் தேதி எப்போ வரும் எதுவுமே தெரியாது. ஓகே, ஏனென்றால் அங்கே வந்து உங்களுக்கு வட மாநிலங்களில் வந்து உங்களுக்கு அனைவரும் அறிந்தது அந்த குளிர். ஸோ அந்த குளிர் காலம் முடிந்த பிறகு தான் நம்ம தேர்தலை வைத்துக்கொள்ள முடியும். அது குறிப்பாக நார்மலி அது பிப்ரவரி மார்ச் அந்த சமயத்தில் தான் இருக்க முடியுங்கிற ஒரு இதில் ஒரு தோராயமான ஒரு கணிப்பில். ஆனாலும் இங்கே வந்து உடனடியாக கூட்டணி வைத்து விட்டார்கள். அது வந்து செல்வி ஜெயலலிதா வந்து அவங்க செஞ்சாங்க அதை. அஃப்கோர்ஸ் அப்போ அந்த சமயத்தில் முதல்ல அவர் மன்மோகன் சிங் மறந்து போன மன்மோகன் சிங் வந்து பார்க்குறாரு. ஏன்னா 96 வந்து காங்கிரஸும் அஇஅதிமுக வந்து கூட்டணி பெற்று அவங்க வந்து எல்லா இடங்களையும் தோற்று போயிருக்கிறாங்க. காங்கிரஸும் பெரிய அடி, ஜெயலலிதாவும் அது பெரிய அடி. அப்போ ரெண்டுமே அசம்பிளிவும் எலெக்ஷனும் நடக்குது உங்களுக்கு. அதனால் வந்து அவங்க பர்கூரில் தோற்றுப்படுறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க 29 இடங்கள் அவங்க நின்னாங்க, இவங்க 10 இடங்கள் நின்னாங்க
96ல். அவங்கன்னா காங்கிரஸை சொல்கிறேன். அப்போ வந்து தமாக முப்படார் வெளியில் வந்துட்டார். இந்த மாதிரி கூட்டணி வைத்ததை எதிர்த்து அவர் திமுகவோட சேர்ந்துடுறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக இந்த அஇஅதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அஇஅதிமுக 10 இடங்களில் தான் நிற்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக 26% வாக்குகள் பெற்றார்கள். ஓகே, இது வந்து நீங்கள் ஆனால் அப்போ அதில் வந்து உங்களுக்கு திமுக, தமாக, அப்புறம் சிபிஐ. ஓகே, சிபிஐ மட்டும்தான் அவங்க ஒரு 44% அது அந்த மாதிரி வாங்குறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக தனியாக நிற்குது 96ல். அதுக்கு பிறகு பாமக, அதுக்கு பிறகு திவாரி காங்கிரஸ் என்று அந்த காங்கிரஸில் அது அர்ஜுன் சிங், என்டி திவாரி இவங்கெல்லாம் பிரிஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இவரெலாம் இருந்தார். திவாரி காங்கிரஸில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வாழப்பாடி இருக்கிறாரு, ரங்கராஜன் குமாரமங்கலம் இருந்தாங்க. இது மாதிரி 2-3 முக்கிய பிரமுகர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த இதில் இருந்தாங்க. அது பாமக, திவாரி காங்கிரஸ் அது ஒரு தனி கூட்டணி. ஆனால் 94ல் உருவான மதிமுக மிக விரைவிலேயே என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் சிபிஐஎம் லெஃப்டிஸ்ட், அது மார்க்சிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க சங்கரையா, அப்புறம் ஜனதாதளம். மதிமுக, சிபிஐஎம், ஜனதாதளம் இவங்க 3 பேரும் ஒரு கூட்டணி. இப்போ என்ன ஆச்சுன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுலாம் வந்து பார்த்ததுல வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம்னால உங்களுக்கு வந்து இவங்க யார் அதிகமான ஒரு வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு சதவீதத்திற்கு மேலாகவே ஓகே அதுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இடங்கள் வெற்றி பெறுவது பார்த்திங்கன்னா அதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் சம்மந்தமே இல்லாதபடி கூட வெற்றி பெற்றாங்க. ஓகே, அதாவது அப்படி தான் நடக்கும் இந்த ஃபஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டமில். அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து 39 இடங்களையும் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்புறம் வந்து அஇஅதிமுக சட்டமன்றத்தில் 4 தொகுதி தான் ஜெயிக்குது. அந்த மாதிரி பாமக 4 தொகுதியில் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் ஜனதாதளம் ஒரு இடம், இவங்க ஒரு இடம், சிபிஐஎம் ஒரு இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 இடம் தான். 224 இடம் வந்து அவங்க வெற்றி பெற்றுறாங்க. திமுகக்கு 164 27 சொச்சம், இவங்க வந்து 39, அவங்க வந்து கம்யூனிஸ்ட் அதை ஜெயிக்கிறாங்க. பயங்கரமான அடி. இது ஜெயலலிதா வந்து பர்கூர்லேயே தோற்று போடுறாங்க. யார் சுகவனம்னு அவருக்கு முன்ன பின்ன யாருக்கும் தெரியாது. அது அப்படிப்பட்ட ஆனால் அவங்க என்ன பொறுத்தவரையில் ஜெயலலிதா வந்து அந்த 96 தேர்தல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கவனிச்சிருக்காங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. என்னென்னா அதாவது மிக கடுமையான ஜெயலலிதா எதிர்ப்பு அலை என்று சொல்லப்பட்ட சமயத்தில் கூட ஓகே 96 நீங்கள் வந்து அந்த மதிமுக, சிபிஐஎம், ஜனதாதளம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8% வாங்குறாங்க. இவங்க ஒரு 4% வாங்குறாங்க. யார்? பாமக இவங்க ஒரு 4%, பாஜக ஒரு 3%. 15% வாக்குகள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு செல்லவில்லை. ஓகே, அப்போ அதை பார்க்குறாங்க. நம்ம இப்போ என்னதில் நிற்கிறோம், நம்மளுக்கு வர்றது ஒரு 26%. ஓகே, காங்கிரஸ் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் பார்லிமெண்ட்டில் வேணால் 18% வாங்கியிருக்கலாம். பட் அது மொராலஸ் அந்த இது வந்து அவங்களுக்கு ஏடிஎம்கேவுடைய ஓட்ஸ் பேசிக்கலி. ஏடிஎம்கே ஒரு 21-22 இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஐ திங்க் 96 அசம்பிளியில் அவ்வளோதான் அவங்க வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அசம்பிளியில் அதிகமாக நிற்பாங்க, பார்லிமெண்ட்டில் இவங்க காங்கிரஸ் அதிகமாக நிற்கும். இதுதான் அவங்களுடைய இந்த எம்ஜிஆர் ஃபார்முலாவில் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த அம்மா பார்த்தாங்க இந்த 15% இருக்குது, சிபிஎம்மும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியாது. ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும், அடிப்படை அறிவு. சிபிஎம்மை விட்டுருங்க, மற்ற கட்சியெல்லாம் வளைச்சி போடு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜக, மதிமுக, பாமக இவங்கள எல்லாரையும் வச்சுக்கிறாங்க. வாழப்பாடி வந்து அப்போது காங்கிரஸுக்கு திரும்பி வெளியில் வந்துடுறார். தமிழக ராஜீவ் காங்கிரஸ்ன்னு சொல்லி அவர் நடத்துகிறாரு. ஓகே, அவர் வந்து அப்புறம் ஜனதா இவங்க நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் கூட்டணி அமைத்து இந்த கூட்டணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46-47% 1998 தேர்தலில் இவங்க வாங்கிடுறாங்க.
ஸோ இவங்க 30 இடங்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து இவங்க 18 இடம் ஜெயிக்கிறாங்க. அதிமுக 18, பாஜக அதிமுக ஆமாம் இல்லை அவங்க என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா 5 சீட்டு தலா 5 சீட்டு கொடுத்துட்றாங்க. யார் யாருக்கு? இந்த பாஜக, பாமக, மதிமுக. ஸோ 3 × 5 15. அப்புறம் சுப்பிரமணிய சாமி இருக்கார், அவருக்கு 1. தமிழக ராஜீவ் காங்கிரஸ் வாழப்பாடி இருக்கார் 1. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு 2. ஸோ 15ம் 2ம் 17. 22 இடம் இவங்க நிற்கிறாங்க. 22 இடத்துல இவங்க 18 இடங்கள் வெற்றி பெறுறாங்க. அவங்க 3, 5, 4 ஐ திங்க் யாரும் 5 இதில் 3 பாஜக 3 வாங்குறாங்க, இவங்க 4 வாங்குறாங்க, பாமக 4 வாங்குறாங்க, மதிமுக 3 வாங்குறாங்க. அந்த மதுரையில் சுவாமி நிற்கிறாரு, ஜெயிச்சிடுறாரு. சேலத்தில் இவர் நிற்கிறாரு, வாழப்பாடி, அவர் ஜெயிச்சிடுறாரு. ஸோ 46-47% அவங்க பெற்றுடுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் தமாக திமுக கூட்டணி ரொம்ப ஒன்றும் சோட போகலை, 42% பெற்றுறாங்க. அவங்களுக்கும் நல்லா தான் ஃபைட் பண்ணாங்க. பட் உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, அந்த தேர்தலில் வந்து பல காரணிகள் என்னை பொறுத்தவரையில். ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் நான் என்ன கருதுகிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தேசிய சிந்தனை, அது ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கு. அதாவது டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்கணும், ஸ்திரமான கவர்மெண்ட்டாக இருக்கணும். அது வந்து இப்படி தள்ளாடுற கவர்மெண்ட்லாம் வச்சக்கூடாது அப்படிங்கிறதுல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2009 ஒரு சின்ன டைக்ரெஷன், ஜெயலலிதா வந்து அதே மாதிரி 3ஆம் கூட்டணின்னு வச்சு அது எடுபடலை. அதாவது மக்களை, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் காங்கிரஸோ அல்லது பாஜகவோ யாராவது ஒருத்தர் அந்த கூட்டணியில் இருக்கணும். அந்த கூட்டணியில் இல்லாதவர்கள் வந்து இருக்கிற கூட்டணியை வந்து அவர்கள் வந்து பொதுவாக வெற்றி பெற வைக்குவது இல்லை. ஓகே, வைக்கிறதில்ல. அந்த நாடாளுமன்றத்தில் 96 ஒரு விதி விலக்கு. 96 அதாவது ஜெயலலிதா மீது இருந்த கோபம் அதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நரசிம்மராவும் வந்து அப்போ நிறைய ஹவாலா ஸ்கேம் அது இதெல்லாம் நடக்குது, நிறைய பேரை தூக்கி உள்ளே போடுறாரு. ஸோ அதனால் காங்கிரஸே பலவீனமாகிவிட்டது. ஆனால் வந்து திமுக கூட்டணியில் தமாக இருக்குது. ஸோ அது ஒரு காங்கிரஸாகத்தான், அதாவது அதுதான் உண்மையான காங்கிரஸ் என்று பார்த்தார்கள். ஓகே, ஸோ அது ஒரு ரீசன் என்னை பொறுத்தவரையும். இப்போது தமாக இல்லாமல் திமுக ஒரு கூட்டணி உருவாகிருக்குமானால் அவர்கள் அப்படி வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி, ஒரு இதுதான். எனிவே இப்போ அதெல்லாம் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகிவிட்டன. அதனால் அது ஒரு அவங்களுக்கு ஒரு மெயின் ரீசன். என்ன சொன்னாலும் அவங்க வந்து யாராவது ஒருத்தர் டெல்லியில் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுக்குறவர், யாரோ ஸ்திரமான கவர்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது, அதாவது இப்போ அந்த கோயம்புத்தூர் அப்போ வந்து அந்த பிப்ரவரி 14 வந்து 98 வந்து அந்த பிளாஸ்ட்லாம் நடந்தது. அது ஒரு விதத்தில் மக்களுடைய மனநிலையை கொஞ்சம் ஒரு பாதித்து ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கோம். ஓகே, இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா 97 உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து அந்த கான்ஸ்டபிள் செல்வராஜ் கொல்லப்படுகிறார். அதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது. அப்போ என்ன, போலீஸே வந்து போலீஸ் இவங்க அவங்களுடைய இவங்க பெண்மணிகள்லாம் வந்து போலீஸ்காரர்களுக்காக, தங்களுடைய கணவர்களுக்காக கோயம்புத்தூரில் நடுரோடில் இருந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கள் புருஷன்மார்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு. ஸோ அது ஒரு பதற்ற நிலை வந்துடுது. தென் அதுக்கப்புறம் வந்து 98 இது நடக்குது உங்களுக்கு பிப்ரவரியில், 2 மாதத்தில், நவம்பர் 30 நினைக்கிறேன் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டது. அவர் கூட ஒன்றும் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் தான், அவர் ஒன்றும் பெருசாக டிராஃபிக் வயலேஷன் பண்ணுறா என்னப்பா பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கார் போல் இருக்குது. அது ஏதோ பேச்சு வாக்கில் ஆகி அது வளர்ந்தது தவிர ஒன்றும் வேறு மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ தென் உங்களுக்கு ஸோ அதனால் இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு இது பற்றி அது மக்களுக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு அகைன் இவங்க ஜெயலலிதானா இவங்க அந்த ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதுன்னு அந்த ஒரு இது இருந்திருக்கும். அதுக்கு பிறகு என்னென்னா பொருளாதார காரணங்களும் இருந்துச்சு. அதாவது இன்னும் சொல்லப்போனோன்னா திமுக அரசு வந்து என்னை பொறுத்தவரையில் அது 96 to 2001 என்னை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான அரசாங்கம் என்ற திமுகனுடைய ஆட்சிகள், வெவ்வேறு ஆட்சிகளில் பார்த்தீங்கன்னா அதுதான் சிறப்பான ஆட்சின்னு நான் சொல்லுவேன் 96 to 2001. ஆனாலும் அது சில சமயத்தில் அந்த சூழல் இருக்குல்ல, அந்த காலகட்டம் வந்து சில சமயத்தில் உங்களுக்கு சரியாக அமையலேன்னு வச்சுக்கோங்களேன்.
அது உங்களால் காரணம் இல்லை, அதாவது ஆட்சியாளரால காரணம் இல்லை, அது பெரிய பெரிய காரணங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்தது, இவங்க ஜெயலலிதா தோற்று போனதுக்கு பிறகு சிறு சிறு நிதி நிறுவனங்கள் இருந்தன. அதெல்லாம் வந்து பல காரணங்களால அதெல்லாம் வந்து கடகடன்னு மூடப்பட்டன. ஓகே, 100கணக்கில் மூடினாங்க. எங்களுடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி ஜனங்கள்லாம் வந்து அழுதே வந்து நாங்கள் இவ்வளோ பணத்தை போட்டுட்டோம், வட்டி அதிகமாக அப்போ வந்து 16%, 17%, 18% அப்படிலாம் கொடுத்த கம்பெனிலாம் இருக்குது. அதை நம்பி ஜனங்க வந்து அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்புகள்லாம் போட்டதாக எல்லாம் சொல்லி அழுது பண்ணாங்க. அப்போ இவங்க அதுக்காக ஒரு சட்டமும், திமுக அரசு ஒரு சட்டமும் கொண்டு வந்தது டெபாசிட்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து அதனால் என்ன ஆச்சுன்னா, அதாவது அது வந்து ஒரு தரப்பில் என்ன சொல்லப்பட்டது, அது ஏன் அரசியல் ரீதியாக பார்க்கும் என்னவென்றால், அந்த ஏடிஎம்கே இவங்க எல்லாரும் பணம் பண்ணாங்க போனவங்கெல்லாம் சொல்லப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாரும், அந்த குற்றம்னா இது பண்ணது அலிகேஷன்ஸை சொல்கிறேன், அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்க கடான்னு எடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்ற மாதிரி பேச்சு. அதாவது அது ஒரு அரசியல் காரணியும் அதில் இருந்ததாக சொல்லப்படும். பட் அதெல்லாம் உண்மையாக நம்மளுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. பட் அது நடைபெற்றது உண்மை. ஓகே, ஜெயலலிதா அரசாங்கம் அவங்க வெளில போகிறாங்க, இதெல்லாம் கடன்னு டெய்லி 2-3 கம்பெனி மூடிட்டேன்னு மக்கள்லாம் வந்து இங்கே இந்த சிபிசிஐடி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்லலாம் மக்கள். ஸோ அது வந்து என்ன ஆகிடுதுன்னா, இது இருக்கு இல்லையா, மணி சர்க்குலேஷன் இருக்குல்ல, அதை அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. பணப்புழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து ஏன்னா இவங்க கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு, ஏன்னா அது வந்து அது மக்களுடைய கோரிக்கையும் அதுதான். ஸோ அதெல்லாம் போகவே அது ஒரு மணி சர்க்குலேஷன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகக்கூடாது. அதில் ஒரு பொருளாதாரத்தில் என்ன சொல்லுவாங்க, பேட் மணி ட்ரைவ்ஸ் அவுட் குட் மணின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, பட் அதனால் பேட் மணி கொஞ்சம் பொருளாதாரத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அது ஒரேடியாக நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக வழிச்சு எடுத்துருவேன்னா அப்புறம் ரொம்ப பொருளாதாரம் வந்து, ஸோ அதெல்லாமும் ஒரு காரணியாக சொல்லப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஏனென்றால் நீங்கள் வந்து உங்கள் 96 நின்றவங்க தான் 98 நின்னாங்க. வேட்பாளர்களில் பெரிய மாற்றங்கள் இல்லை. அந்த ஒரு 1.5 வருட காலத்தில் வந்து அந்த ஆட்சி மீது குறை சொல்வதற்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஒன்லி திங் வந்து இவங்க டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்தை வந்து சரியாக இவங்க வந்து ஒரு சரியான அரசாங்கத்தை இவங்க வந்து உருவாக்கலை அப்படிங்கிற ஒரு அரசியல் விமர்சனம் இருந்தது. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி அந்த கொலை விசாரணை ஜெயின் கமிஷனில் இவங்க வந்து இன்டரிம் ரிப்போர்ட்னு ஒன்று வந்தது, ஜெயின் கமிஷனுடைய இடைக்கால அறிக்கை. அதில் வந்து சில அப்சர்வேஷன்ஸ் இருந்தது. ஓகே, அவங்க சில விஷயங்களை பற்றிலாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்காக நீங்கள் பதவி விலகணும்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அதை குஜராத் கவர்மெண்ட்டு கவிடுறதுக்கு காரணமே, குஜராலை வந்து அழுத்தம் கொடுத்தார்கள், நீங்கள் திமுக பிரதிநிதிகள் எல்லாரையும் நீங்கள் இது எடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் சொல்கிறாங்க. அது செய்ய மாட்டோன்னு அவங்க சொன்னாங்க. இவங்களும் நாங்கள் பதவி விலக மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால் அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த குஜராத் அரசாங்கம் விழுவதற்கு காரணம். ஸோ அதனால் மக்களும் நினச்சிருக்காங்க இது திமுக தமாக இதெல்லாம் வந்து இதுக்கு இதுவாக இருந்திருக்காங்க, உடந்தையாக இருக்கு. அதாவது மற்றபடி ஒரு அதாவது எதிர்ப்பு அலை அப்படின்றது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் மாதிரி இல்லை. ஆனாலும் கூட மக்கள் வந்து டெல்லியில் ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் அமையல, இந்த காரணங்கள் எல்லாமே மக்கள் கோவம் வந்து டக்குனு இவங்க பக்கம் திரும்பிடுச்சு. அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து அப்பொழுது வந்து ஃப்ரண்ட்லைன் சார்பில் வந்து ஒரு இது போல் கூட நடத்தின பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ரொம்ப ஆதரவாக 35 இடங்கள்லாம் பெறுவாங்கன்னெலாம் வந்து அந்த சர்வேயில் சொல்லப்பட்டது. டிஎம்கே திமுக இதுலேயும் கோயம்புத்தூர் பிளாஸ்ட்டை பற்றியும் கேட்குறாங்க. நீங்கள் அது கூகுள் போட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் 98 போட்டு பார்த்தீங்கன்னா அந்த முடிவுகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு சாம்பிளிங்கில் கொஞ்சம் சில தவறுகள் நடைபெற்றதாக சொன்னாங்க. அவங்க ஆல் இண்டியா லெவல் எடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா அது திமுக தமாக கூட்டணி வெற்றி பெற்ற இடங்கள் இருக்குல்ல, அந்த 3 இடங்களாக மாறிவிட்டன. ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா அப்போது அது மாதிரி ஆகிடுது. சரிவே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சர்வேல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் ஒன்றும் எல்லாமே கரெக்டாக இருக்கும்லாம் சொல்லவே முடியாது. கரெக்டாகவே இருக்காது, தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும்.
எனவே இப்போ இது வந்து என்ன பொறுத்தவரையில் அதனால அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான அரசியல் காரணங்கள் வந்து நம்ம 98ல் வந்து ஜெயலலிதா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு அப்படி யாராலையும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. சார் இப்ப இவ்ளோ அந்த கூட்டணி வந்து இவங்க அவ்வளவு பிளான் பண்ணி ரொம்ப நுண்ணிப்பா கவனிச்சு தான் பாஜக இந்த கூட்டணிக்குள்ள ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்கல்ல. ஆமா. அந்த கூட்டணிய ஏன் 1 வருஷத்துக்குள்ள அவங்க முறிக்கணும்? அதாவது அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க குறியா இருந்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த 94ல் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பொம்மை தீர்ப்பு. கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பொம்மை தீர்ப்பதும் பொம்மை வந்து அவர் கர்நாடகாவில் 1989ல் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய ஆட்சியை வந்து கலைச்சிடுறாங்க. அதனால அவர் அதை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட் கேஸ் போய் 94ல் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் வந்து ஆளுநர்களை வைத்துக்கொண்டு நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுது. அதாவது நீங்கள் வந்து ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது சட்டமன்றத்தில் அவங்களுடைய அறுதி பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். வாய்ப்புகள் கொடுக்க முடியாமலேயே இல்லை அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு கவர்னர்லாம் சொல்லிட முடியாது. அதெல்லாம் தான் இது. அவங்க அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது வந்து நடக்கலை. அது வந்து அந்த இது வந்து உங்களுக்கு அதற்கு பிறகு என்னன்னா உங்களுக்கு வந்து 2-3 அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அப்புறம் வந்து காவேரி பிரச்சனை வந்து தலை தூக்கியது. மறுபடியும் காவேரி பிரச்சனை தலை தூக்கின பொழுது அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் வாஜ்பாய் வந்து அனைத்து அந்த காவேரி அந்த இது பேசின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் இருக்கிற அனைத்து மாநில முதல்வர்களையும் கூட்டி வைத்து அவர் ஒரு 2 நாட்கள் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய், ஜஸ்வந்த் சிங், ஜார்ஜ் பெர்னாண்டஸ். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அவர் கருணாநிதி போகிறாரு, கேரளாவிலேருந்து இ.கே. நாயனார், கர்நாடகத்திலேருந்து ஜே.எச். பட்டேல், அப்புறம் ஐ திங்க் ஜானகிராமன் நினைக்கிறேன், பாண்டிச்சேரி புதுச்சேரி. இவங்க 4 பேரும் உட்கார்ந்து அதாவது இடைக்கால அந்த தீர்ப்பை நிறைவேற்றுறதுக்கான ஒரு இது வைக்கணும், ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அதுதான் அது வந்து தேவகவுடா சமயத்திலேயே மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துட்றாங்க, நாங்கள் அதை செஞ்சிடறோம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பேர் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம்னா என்ன, அந்த அமைப்பை உருவாக்கணும். அந்த அமைப்பை பற்றி பலவிதமான அமைப்புக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதில் என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் வந்து அனைத்து அணைகளையும் வந்து மத்திய அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம். அதாவது அனைத்து அணைகள்னா வந்து மேலே இருக்கிற அணைகள் கர்நாடகத்தில் இருந்தது. அதில் வந்து கர்நாடகா அது எதிர்த்தது, கேரளா கடுமையாக எதிர்த்தார் நாயனார். ஏன்னா இது நீங்கள் வந்து இன்றைக்கு நாம் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோம்ல மாநில சுயாட்சி, அந்த மாநில சுயாட்சிங்கிற வாதத்தை வைத்து அதை அவர் வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ நாயனார் மாதிரி ஒரு பழுத்த அனுபவசாலியான ஒரு முதலமைச்சர் சொல்லும் பொழுது பிரதம மந்திரி வந்து இல்லை அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், இல்லை நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸோ அப்படி இருந்தது. ஸோ நீங்கள் இது ஸ்டேட் அட்டானமி, இந்த இது மாநில சுயாட்சி, இந்த கூட்டாட்சி தத்துவம்லாம் இருக்கு இல்லையா, அது நமக்கு சௌரியமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம பேச முடியும்னு இல்லை, மற்றவர்களுக்கும் சௌரியமாக இருக்கும் அவங்களும் பேசுவாங்க. பட் அப்போ அதை பேசும்பொழுது நீங்கள் அதை எதிர்க்கக்கூடாது. சார் இந்த பீரியட்ல ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு வந்து நீங்கள் வழக்குல இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கப்பட்டது. அதாவது அந்த இது வந்து ஆரம்பத்திலேருந்தே பேசப்பட்டது. எனவே இந்த இதுக்கு சொல்றது காவேரி பிரச்சனையில் அவங்க வந்து இதுவாயிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீங்கள் போட்டது வந்து டூத்லெஸ் ஒண்டர், பல்லில்லாத ஒரு இது அதிசய ஒரு அமைப்பு, அப்படி இப்படிலாம் வந்து எல்லாம் சொல்லிடுறாங்க. இது 2வது. 3வது நீங்கள் சொன்ன இந்த வழக்கு இதில் இருந்தா நீங்கள் என்னை வந்து விடுவிக்கணும் போகணும் அப்படின்னு அவங்க அழுத்தம் கொடுத்ததாக வந்து அதற்கு அப்பொழுது ஒரு ஒரு பொதுவாக யூகிக்கப்பட்டது இதுபட்டதை தவிர யாரும் வந்து வெளிப்படையாக சொல்லலை. வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சதெல்லாம் பல காலங்களுக்கு பிறகு, அந்த 98 காலத்துக்கு பிறகு. ஏனென்றால் அவங்களோட வித்தியாசங்கள் வந்த பொழுது கூட இவங்க ஒன்றும் பெருசாக விட்டு கொடுத்து பேசலை. யாரும் பிஜேபியும் அது மாதிரி சொல்லலை, இல்லை நீங்கள் இதுக்காக தான் நீங்கள்
விளைவிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அந்த காவேரி இது வரும்பொழுது ஓகே மேட்ரு வந்தது ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டாங்க ஜெயலலிதா. எடுத்துட்டு வந்து இந்த ஆகஸ்ட் 15 அது வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி அந்த டாக்ஸ் நடந்து முடிஞ்சு அது வந்து நம்ம என்ன சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த ஸ்கீம் வந்து நோட்டிஃபை பண்ணிடுறாங்க ஆகஸ்ட் 11. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, ஆகஸ்ட் 15 வாஜ்பாய் வந்து டெல்லியில் இருக்கிற அந்த செங்கோட்டையில் கொடியேற்றக்கூடாதுன்ற மாதிரி நிலையில எடுக்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லாம் இங்கே வந்து அந்த அம்மாவை பாசிஃபை பண்ணி இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மற்ற இருக்கிற அவங்களோட கூட்டணி இருக்கலாம் தலைவர் கட்சிகள் அவங்களும் சொல்கிறாங்க, மதிமுக பாமகலாம் இல்லை வேண்டாம், இது நல்லா இருக்காது, அப்புறம் மற்றொரு தேர்தலை நம்ம சந்திக்கிறதுங்கிறது இது இல்லை அப்படின்லாம் சொல்லி அது ஒரு மாதிரி பாசிஃபை பண்ணாங்க. அந்த ஸோ இதுதான் இது. பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாலேயே ஆட்சி அமைப்பதற்கு முன்பே இவங்க லெட்டர் கொடுக்கறதுல கொஞ்சம் டிலே பண்ணாங்க. ஓகே, ஸோ அது ஒன்று நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து கேஸு அதாவது அவர் இன்னும் இப்போ ஸ்வேரிங்கன்னு நடக்கலை, யார் வாஜ்பாய். இப்போ நீங்கள் கேஸ் அதுக்கு முன்னாலேயே வந்து சில டிமாண்ட்ஸ்லாம் வச்சாங்க. நான் சொல்கிற ஆட்கள் தான் வைக்கணும். அதாவது அவங்க என்ன நினச்சாங்கன்னா, டெல்லிக்கு அனுப்பப்படுறவர்கள் அங்கே டெல்லியிலேயே அவங்க இருக்கிற சூழல்னால அது என்ன ஆகிடுறது, அந்த மத்தியில் இருக்கிற கட்சி இருக்கு இல்லையா, ஆளுங்கட்சி, அவங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே எப்படியோ வந்துடுறாங்க. அது வந்து இந்த மாநில கட்சிகளுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, தெலுங்கு தேசத்துக்கு இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஈவிகே சம்பத்தே வந்து காங்கிரஸ் மீது ஒரு மோகம் வந்துருச்சு அவருக்கு. இதெல்லாம் நடக்குது. ஸோ மாநில கட்சிகளுக்கு ஒரு 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 கொஞ்சம் வந்து அந்த டெல்லிக்கு அனுப்புகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இவங்க எப்படியோ இது பண்ணிடுறாங்க, சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க எல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறவனை வைக்கணும், நான் சொல்லும்போது எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க இது வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஃபேக்ட் ஜஸ்வந்த் சிங் வந்து அவங்க அப்போ வந்து அந்த பனையூர் வீட்டில் தான் இங்கே இருக்காங்க. கங்கை அமரனோட வீடு என்று சொல்லப்பட்ட இதில் தான் அவங்க போய் அப்போ இருந்தாங்க. அங்கே தான் வர சொல்லி அவரை போய் பார்த்து ஜஸ்வந்த் சிங் மட்டுமே சென்றார். அவர் மட்டும்தான் வந்தார், வேறு யாரும் போகலை அவரோட. அவர் தனியாகவே போனார். இன்ஃபேக்ட் வாஜ்பாய் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் வெயிட் பண்ணார். அப்புறம் சொல்லிட்டாரு, நான் போய் லெட்டரை கொடுக்க போகிறேன், இந்த அம்மா கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டா போட்டோன்னு சொல்லிட்டார். அப்படியே ஸோ அவர் லெட்டர் அப்புறம் கொடுத்துரு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு அப்புறம் கொடுத்துட்றாங்க, சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. பட் வந்து அப்போ வந்து பல இந்த இது நீங்கள் தமிழை வந்து செம்மொழியாக்கணும், அதெல்லாம் கூட ஒரு கோரிக்கை. ஓகே, அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. சேது சமுத்திரம் திட்டத்தை அறிவிக்கணும், அந்த மாதிரிலாம் பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. பட் இந்த வழக்குகளை பற்றியும் வந்து பேசப்பட்டு வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு அது வந்து ஒரு சட்ட ரீதியில் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ தம்பிதுரை வந்து மந்திரியாக இருக்கார், லா சட்ட அமைச்சர், அப்படி இதுவாகுது. அதுக்கு பிறகு நடுவில் என்ன நடக்குதுன்னா, அதாவது வித்தியாசங்கள் கொள்கை ரீதியிலே பல வித்தியாசங்கள் வந்து விடுகின்றன. அதில் என்னென்னா 98 மேலே நான் ஒரு செய்தி கட்டுரை எழுதியிருந்தேன். அது வந்து மிகப்பெரிய அகில இந்திய அளவில் அதை வந்து புரட்டி தள்ளுன்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, நான் தமிழ்நாட்டை மட்டும்தான் குறித்து மனசில் வைத்து கொண்டு தான் எழுதியிருந்தேன். அப்பொழுது அந்த ஒழுங்குமுறை ஆணையங்களை வந்து கொண்டு வரத்துக்கு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ ரங்கராஜன் குமாரமங்கலம் தான் வந்து மத்திய மின்துறை அமைச்சராக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவசர சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் பற்றி எனக்கு தெரிந்து ஒரு சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்களை விளக்குவதற்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்று நடைபெற்றது என்பது முதல் முறை எனக்கு அறிந்து. ஓகே, அதுக்கு பிறகு எத்தனை பேர் நடத்தினாங்கிறது தெரில. 2017 இங்கே ஒரு வாட்டி இதுக்கு நடத்தினாங்க, யூனிவர்சிட்டி விசி இதுக்காக நடத்தினாங்க, கேபி அன்பழகன் நடத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடத்தணும், ஏன்னா மக்களுக்கு அப்போ தான் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, நீங்கள் பில்ஸு நீங்கள் வந்து அசம்பிளியில் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏதோ படிப்போம், நம்ம வந்து எல்லாருக்கும் லா படித்தவங்க இல்லை, இதனுடைய இதை வந்து யாராவது விளக்கணும். ஓகே, அப்போ தான் இதெல்லாம் அப்போ தான் அது இது. எனவே அப்போ நடத்துனேன். ஆனால் அதில் என்ன பண்ணுறாரு, சில விஷயங்களை அவர் சொல்லலை. அவர் டெலிபரேட்டாக சொல்லலையா இதுவாக சொல்லலையா தெரில. நான் என்ன பண்ணேன், அதில் என்ன பண்ணுறாரு, இந்த இலவச மின்சாரம் வந்து அந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கு மாதிரியான ஒரு சில இது இருக்குது, சில பகுதிகள் வருகின்றன. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, 3 ஆண்டுகளுக்கு நம்ம வந்து ஒரு காலம் கொடுப்போம், காலக்கெடு கொடுப்போம், அப்புறம் அதுக்கு பிறகு 50 பைசா ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதை பற்றி தான் நான் எழுதினேன்.
ஸோ ஒரே கலைபுரம் ஆயிடுறது. இங்கே சட்டமன்றத்திலேயே பெரிய ரகலை நடக்குது. இப்போ தமிழக சட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து தம்பிதுரை சொல்கிறாரு, அந்த அவசர சட்டம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இல்லை, கேபினெட் மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. நான் கையெழுத்து போடல. இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி கூத்தெல்லாம். அப்போ இந்த அம்மா வந்து ஓஹோ ஆஹோன்னு, ஏன்னா அப்போ வந்து கருணாநிதி என்ன பண்ணுறாரு, இதை எதிர்த்து விடுறாரு. நீங்கள் தானே கேபினெட்டில் இருக்கீங்க, இது கூட பேச நீங்கள் மாட்டீங்களா? என்ன பண்ணீங்க? அப்போ வந்து விவசாயிகள் மீது உங்களுக்கு கருணை இல்லையா, அவதி இல்லையா, அது இதுன்னு அடிச்சு அது பொலிட்டிக்கலாக அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. ஸோ இது ரொம்ப அவங்க அப்செட் ஆகிடுறாங்க. இவங்க இது வந்து அவங்க இது நினச்சே பார்க்கல. ஓகே, இது மாதிரி வரும்னு. அப்புறம் ஆல் இண்டியா லெவலில் மீட்டிங் வைத்து அந்த பகுதிகளை நீக்கப்படும் என்று சொல்லுவாங்க. அதுக்கு வாஜ்பாய் எல்லாரும் வச்சு இல்லாத பஞ்சாபில் வேறு அப்போ தான் ஆரம்பித்தாங்க. பஞ்சாப் பிரகாஷ் சிங் பாதலும் ரொம்ப கோச்சிக்கிட்டார். என்னங்க இது, நீங்கள் பாட்டு ஏதோ அறிவிச்சிட்டீங்க அப்படின்னு. யாருமே அதை படிக்கவே இல்லை அவசர சட்டத்தில் அந்த சில பகுதிகளை நம்ம போட்டதுனால இது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமும் வந்துடுது. அப்போது அதனால் வந்து ஒரு அதாவது ஆனால் அவங்களுக்கு முன்ன ஒரே ஒரு ஆரம்பத்திலே அவங்களுக்கு என்ன ஒரு மனஸ்தாபம் வருதுன்னா, சுப்பிரமணிய சாமியை வந்து நிதியமைச்சராக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த அம்மாவுடைய கோரிக்கை. சுப்பிரமணிய சாமி மூலமாக அவங்க நினைச்சதெல்லாம் நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா இதில் எக்கனாமிக் அஃபென்சஸ் அந்த கோர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. கோர்ட் 1, கோர்ட் 2, கோர்ட் 3. அவங்க வந்து சுப்பிரமணிய சாமி ஒரு காலகட்டத்தில் ஜனசங்கிலேருந்து இருந்து வெளியேறினவர். ஓகே, அதுக்கப்புறம் ஜனதால போய் இது போயிடுறாரு. அப்புறம் வாஜ்பாயினுடைய கடுமையான விமர்சகராக மாறிவிடுகிறார். ஸோ வாஜ்பாய் என்ன சொல்கிறாரு, நோ, அலோடு இல்லை, சுப்பிரமணிய சாமிக்கு இது கிடையாது, நாங்கள் சுப்பிரமணிய சாமியை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுதான் ஆரம்ப பாயிண்ட் என்னை பொறுத்தவரையும். அவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லை, ஆனால் நான் அந்த சமயத்தில் 96, 98 அந்த சவுத் சென்னையில் ஜனா கிருஷ்ணமூர்த்தி நிற்கிறார். அந்த கேம்பெயினில் அவங்க வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி வந்து அஇஅதிமுக பேரை சொல்லுவார், மதிமுக பேரை சொல்லுவார், பாமக பேரை சொல்லுவார், ராஜீவ் காங்கிரஸ் பேரை சொல்லுவார், ஆனால் ஜனதா பற்றி சொல்ல மாட்டார். ஸோ அவங்க வந்து பாரதிய ஜனதா ஆரம்பத்துலேருந்து முடிவு பண்ணாங்க, சுப்பிரமணிய சாமியை நாங்கள் வந்து தோழமை கட்சியாக நாங்கள் கருதவில்லை, ஜனதா அப்படின்னு வச்சுட்டாங்க. அது அந்த என்றால் அந்த அவருடைய பிரச்சாரத்துக்கு நான்லாம் போயிருக்கேன். இது வந்து ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஆக்சுவலி அதுலேருந்து ஆரம்பிக்குது அவங்களுக்கு மனஸ்தாபங்கிறது. அங்கே சுப்பிரமணிய சாமியை வந்து ஆக்கலைங்கிறது. அப்படி சுப்பிரமணிய சாமிக்கு இவங்களுக்கு ஆகாமல் போயிடுதுங்கிறது இன்னொரு விஷயம். பட்டு அந்த 98 இந்த தேர்தல், அதாவது அந்த ஆட்சி ஒரே வருடத்தில் கலைக்கப்படுவதற்கு காரணம், முக்கிய காரணம், அது ஆரம்ப காரணம் வந்து சுவாமியை வந்து சுப்பிரமணிய சாமி மத்திய நிதி அமைச்சராக அவங்க ஆக்கலை, யஷ்வந்த் சின்ஹாவை ஆக்குறாங்க, இது நடக்குது. ஸோ அப்புறம் வேறு பல காரணங்கள் வருகின்றன. அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை எனக்கு ஒன்றும் நீங்கள் கோர்ட்டு கேஸ்லாம் வித்ட்ரா பண்ண தேவையில்லை, நான் அதை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுகிறாங்க. பட் அந்த அரசியல் ரீதியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயின்னு இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுது. அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அரசியல் ரீதியில் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஜெயலலிதா வந்து ஒரு முழுக்க அரசியல்வாதி. ஓகே, வாஜ்பாய் முழுக்க அரசியல்வாதி. நீங்கள் வந்து அதை ஒட்டாமையே போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி கூட்டணியில் இருக்க முடியும்? நீங்கள் அது வந்து அஃப்கோர்ஸ் அதை ஒட்டு வைக்கிறதுக்கு அத்வானிலாம் முயன்றார். பட் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது நிற்க போதில்லை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து பிரிஞ்சு போவதற்கு முன்பு வாஜ்பாய் வந்து ஜெயலலிதாவை பிரதம மந்திரி இல்லத்துக்கு வரவழைத்து அவருக்கு மதிய விருந்தெல்லாம் கொடுத்தாரு, அப்படியாவது பேசி ஏதாவது. பட் ஆனால் அந்த பைதன் வந்து அவங்க பாதை வந்து ரொம்ப 2 பேர் இதுவாகிடுது. அதுக்கப்புறம் இந்த டீ பார்ட்டி அதில் பார்த்துக்கிறாங்க, சுப்பிரமணிய சாமி ஏற்பாடு பண்ணுறாரு. சுப்பிரமணிய சாமி 97 சமயத்துலேருந்து அவர் வந்து இல்லை ஜெயலலிதாவும் சோனியா காந்தியும் ஒன்றா இருக்கணும் போகணும்லாம் பேச ஆரம்பிக்கிறார். ஓகே, அதனால் அவருக்கு வந்து பாஜகவோடு ஒத்துப்போகவில்லை என்பதனால அதிமுக காங்கிரஸ் பக்கம் கொண்டு வர்றாரு. ஆமாம், அதனால் வந்து காங்கிரஸ் சோனியாவோட இருக்கணும் அப்படி இப்படின்னு. இன்ஃபேக்ட் அது ஒரு முக்கியமான காரணம். அது வந்து அதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க வந்து சுப்பிரமணிய சாமி வந்து தனக்கு வந்து ஒரு சுமையாகத்தான் போனாரே தவிர, ஏன்னா அந்த 98 தேர்தலில் சரி 99 நடக்குது,
இப்போ என்ன வாக்குப்பதிவில் ஒரு ஓட்டில் தோற்று போகிறாரு. அப்போ அந்த சமயத்தில் இது நடக்குது. அப்புறம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த மாற்று இது கொண்டு வரத்துக்குல அதில் வந்து இவர் வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாருன்னு அவங்க என்ன நினச்சாங்க, இவங்க சொல்லி ஒரு அரசாங்கம் வந்துரும்னு நினச்சாங்க. அதை வந்து அந்த நம்பிக்கை அவர் கொடுத்தாரு. யார் இவர் கொடுத்தாரு, சுப்பிரமணிய சுவாமி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பிரிவு நோக்கி இந்த 2 கட்சிகளும் நகர்ந்துட்டாங்க. அதிகாரப்பூர்வமா நான் கொடுத்த ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஜெயலலிதா எப்போது அறிவிக்கிறாங்க. அப்ப கூட வாஜ்பாயோட அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்கும் பேசுறப்ப கூட சொல்லப்படுது. நான் ஜெயலலிதா அவர்களோட கூட்டில் இருந்தப்ப பல இரவுகளை தூங்காம இருந்தேன், தூக்கங்களை கலைச்சேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியமா ஒன்றாக பார்க்கப்படுது. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அதாவது அவங்க வந்து அந்த முதல்ல வந்து இது இப்போ விலக்கிக்கிறாங்க. அதாவது அந்த ஏப்ரல் மாதம், அதாவது நீங்கள் சொல்ல போனோன்னா அந்த மார்ச் மாதம் இவங்க கிளம்பி போகிறாங்க. இவங்க கிளம்பி போய் நான் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு தான் நான் திரும்பி வருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அசோகா ஹோட்டலில் போய் தங்கி எல்லாம் பண்ணுறாங்க. பட் அதான் அதுக்கு முன்னாலேயே இந்த அரசியல் ரீதியில் இவங்க வந்து வித்தியாசங்கள் மிக பெரிதானவொன்னே போயிட்டு அதுக்கு ஏப்ரல் 8 என்னமோ நினைக்கிறேன். முதல்ல வந்து தம்பிதுரையும் அந்த ஜனார்தனம் இருந்தார், அவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தார். இவர் வந்து கேபினட் மினிஸ்டராக இருந்தார். அவங்க 2 பேரும் இது வராங்க. அதுக்கு பிறகு அது சொல்லி அடுத்த நாளே என்னவோ நாங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த தேநீர் விருந்து வந்து ஏற்பாட்டு செய்கிறாரு சுவாமி. அதில் சோனியா காந்தியும் இவங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு, நரசிம்மராவும் இருந்தார் நினைக்கிறேன், எல்லாரும் உட்கார வச்சு இது பண்ணுறாரு. அப்போ கூட அங்கே பெரிய பூகம்பம், ஐ திங்க் பாகிஸ்தான் சைடில் பெரிய பூகம்பம். ஸோ அப்போ அவர் சொல்கிறார், அது நில ரீதியான பூகம்பம், இது வந்து அரசியல் ரீதியான பூகம் ஏற்படும் அப்படிலாம் அதை சொல்கிறாங்க பொலிட்டிக்கல் எத்துக்கு. ஸோ அதில் வந்து ஆனால் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன நினச்சாங்கன்னா, இவங்க ஒரு அவசரப்பட்டு இந்த காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு. அதாவது அது அவங்க உணரும் பொழுது உங்களுக்கு அந்த தேர்தல் வந்து விடுகிறது. அந்த தேர்தல் அடுத்து அந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு, மக்களவை கலைக்கப்பட்டு இதுவாகிடுது. சிலதெல்லாம் வந்து சரி அந்த வேகத்தில் போய் இதை செஞ்சிடறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு உணர்றாங்க, ஓகே நம்ம வந்து ஏன்னா நீங்கள் 99 தேர்தலில் சோனியாவும் ஜெயலலிதாவும் எங்கேயுமே பிரச்சாரம் சேர்ந்தே செய்யலை. அவங்க செய்ய போகிறேன்னு சொல்லி, விழுப்புரத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி இவங்க போகலை. அப்புறம் அவங்கள பணிக்கணக்கில் நிற்க வச்சு அதெல்லாம் பண்ணாங்க. அந்த கூத்தெல்லாம் நடந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க இப்போ உணர்ந்துட்டாங்க, நம்ம வந்து வாஜ்பாய் அரசை கவிழ்த்தது வந்து ஏதோ ஒரு வேகமாக நம்ம அதை செய்ய போய் அது வந்து சரியான ஒரு இது இல்லை, மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளலைங்கிறத அப்புறம் அவங்க உணர்ந்துருக்காங்கங்கிறது தான் என்னோட ஃபீலிங். ஓகே, அவங்க நினைச்சது அவங்க கோர்ட்டு கேஸ்லாம் விலக்கப்படணும்னா அதுவும் நடக்கலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சரி ரைட்டு நீங்கள் நினைத்த ஒரு அரசாங்கம் வந்துதான், அதுவும் வரலை. ஓகே, எதுவுமே நடக்கலை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரொம்ப ஒரு அந்த 98 மார்ச் மாதம் 2ஆம் தேதி அந்த ரிசல்ட் வந்தது. 30 இடங்கள் ஜெயித்தாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா வந்து அந்த அவங்களுடைய பீக் இருக்குல்ல, அந்த ஒரே வருடத்தில் அந்த பீக் டபால்னு இறங்கிடுச்சு. ஓகே, அதுக்கு வந்து அவங்களுடைய செய்கைகள் தான், நான் சொல்ல போனேன்னா அந்த அரசியல் நடவடிக்கைகள் இருக்குல்ல, அரசியல் அணுகுமுறை இருக்குல்ல, அதுதான் காரணம். அது அவங்க ரொம்ப ஒரு புத்திசாலி, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி, பயங்கர அறிவாளியான ஒரு ஆளுனால அதை உணர்ந்துருப்பாங்க. பட் ஆனால் வந்து நிறைய டைம் நீங்கள் வந்து ஒரு இம்பல்ஸில் செய்கிறீங்க, உங்களுக்கு உணர்வுகள் படி நீங்கள் காரியங்கள் பண்ணும் பொழுது அது ஐ திங்க் மனித ரீதியில் நம்ம ஒரு உளவியல் ரீதியில் பார்க்கும் பொழுது இந்த எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது நாமளும் அப்படி செய்யக்கூடாது. எதை டோன்ஸ் அண்ட் இது சொல்கிறாங்க இல்லையா, டூஸ் அண்ட் டோன்ஸு, யாரை பார்த்து என்ன செய்யக்கூடாதுங்கிறது, இவங்களை பார்த்து சில காரியங்கள் செய்யக்கூடாதுக்கு அதெல்லாம் என்ன, அதுக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு உதாரணமாக இருக்காங்க. ஏமா, அதாவது அவங்களே அதை உணர்ந்துடுறாங்க. நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கணும். ஓகே, இப்போ என்ன அடிக்கணும்னு தோணுதுக்காக வந்து அடிச்சிடக்கூடாது. ஓகே, சரி, கொஞ்சம் இது பண்ணி நிதானமாக போய் எங்கே அடிக்கணும் எப்போ அடிக்கணும்ன்றது அது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதில் அது வந்து ஸோ அந்த இதில் வந்து அவங்க ரொம்ப அவசரப்பட்டாங்கங்கிறது அவங்க. ஏன்னா அதுக்கு பிறகு 99 தேர்தல் அவங்களுக்கு ஒன்றும் கைகூடலையே. ஆனால் இந்த டிஎம்கேவோட பிஜேபி போனதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 26 சீட் ஜெயிக்கலாங்க. அதாவது அவர் வந்து கருணாநிதி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த வித்தியாசங்கள், இவங்க வந்த வித்தியாசங்களை அவர் பயன்படுத்திக்கிறார்.
தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு அவர் அந்த காவேரி மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. ஓகே, அப்போ அவருக்கு ஒரு ரேப்பு வருது. அதுக்கு முன்னே அப்புறம் செப்டம்பர் 15 வந்து இங்கே வந்து வாஜ்பாய் வராரு. மதிமுக நடத்தின ஒரு மாநாட்டில் தான் வந்து சேது சமுத்திரம் இது பண்ணார். அப்போ அவர் ரிசீவ் பண்ணது இவர் கருணாநிதி தான் போய் ரிசீவ் பண்ணுறாரு ஏர்போர்ட்டில். ஒரு பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணுறாரு. இவங்க வந்து ஜெயலலிதா வந்து திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஓகே, அதனால் அவங்க அங்கே இருந்தாங்க. தம்பிதுரை மட்டும்தான் ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்டில் இவர் ரிசீவ் பண்ணார். அப்பொழுது கூட சொல்லுவாங்க, இல்லை இல்லை தம்பி, யூ ஆர் ஹேவிங் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இன் திருச்சி, ப்ளீஸ் ரஷ் தேர் அப்படின்னு அவர் சொன்னாராம் வாஜ்பாய். ரொம்ப அவருக்கே இயல்பான ஒரு இதில் சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அவர் கருணாநிதி அவர்கள் வந்து அதை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து ஊழல் பெரிதா மதவாதம் பெரிதா எது பெரிது அப்படின்லாம் பேசினார். அப்புறம் இப்போதைக்கு ஊழலை விட மதவாதத்தை விட ஊழல் தான் பெரிது, அதனால் அதை நம்ம அடக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட அவரும் 2004 அந்த கூட்டணி 2000 அதுக்கப்புறம் 99 சேர்ந்தார். அப்புறம் 2003 டிசம்பர் வரைக்கும் அவரோட இருந்தார். அப்புறம் இந்த அடுத்த ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அது ஒரு, அதாவது அந்த அம்மா வந்து அந்த ஒரே வருடத்தில் வந்து தனக்கு இருந்த வந்து ஒரு 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 மிக மிக சாதகமான நிலையை அவங்களுடைய நடவடிக்கைகள்னாலே அதை வந்து தனக்கு எதிராக அவங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம பேசினோம் சார். ஒரு பாயிண்டா நான் புரிஞ்சுக்கிட்டது, 96ல் பயங்கரமான நடிகை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு, ஆனா அதை 98ல் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. யார் யாரெல்லாம் தனியா இருக்கிறாங்க அவங்கள அலைன்ஸ்குள்ள கொண்டு வராங்க, அது நல்ல ஸ்மார்ட்டான. ஆனா அந்த அலைன்ஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு. அதை எப்படி கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை பயன்படுத்தி அவர் எப்படி ஸ்கோர் பண்றாருன்றதான் இது. எவ்வளவு பெரிய சாணக்கியத்தனமா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களும் அரசியல்வாதி தான், வாஜ்பாய் அவர்களும் அரசியல்வாதியா இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு ஜெயலலிதா அவர்கள் ஒரு சில முடிவுகள் எப்படி அது தலைகளா மாறுனுச்சு அப்படின்றத பதிவு செஞ்சீங்க. சரி, இறுதியா ஒரு கேள்வி சார். இப்ப ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் மீண்டும் உருவாகி இருக்கு. இந்த அலைன்ஸால டிராவல் பண்ண முடியுமா? இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷன் இருக்கு, அந்த எலெக்ஷன் வரைக்கும் இப்போ 2 பேருக்கும் வந்து ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அஇஅதிமுக வந்து 2024 வந்து அதனுடைய வாக்கு சதவீதம் மிகவும் குறைந்து விட்டது. இப்போ ஜெயலலிதா 2014 இருக்கட்டும் 16 இருக்கட்டும், ஈவன் 2011 கூட எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக 40% வாக்குகளை வந்து அஇஅதிமுக பெற்றது. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 20% தான் இருக்குது. இப்போ இந்த 20% வந்து குறைஞ்சபட்சம் அஇஅதிமுகவிற்கு 30ஆவது உயர வேண்டும் என்றால் அவர்களுடைய பழைய வாக்குகளை அவர்கள் திருப்பி பெற வேண்டும். அதற்கு வந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இவருடைய பாஜகவினுடைய இது பார்த்தீங்கன்னா 11-12% வாங்கினாங்க. அவங்க பாஜக தலைமையிலான கூட்டணி 18% வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே அனைத்துமே இந்த முறையும் வரும் என்று நாம் கணக்கு போடலாம், இல்லாட்ட கணக்கு போட்டுக்காம கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. கணக்கு போட்டுட்டா கூட ஒரு 11% இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 20 + 11, ஏன்னா இப்போ இந்த 20 வந்து நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு ரொம்ப இதுவாக இருந்தால் கூட 20, 21, 23 அவ்வளோதான் வரும். 24 ஆகலாம், மேக்ஸிமம் 25 ஆகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ப்ரொசீட் ஆகாது. 2வது உங்களுக்கு வந்து விஜய் இருக்கிறாரு, 24 விஜய் இல்லை. ஓகே, ஸோ சீமான் அவர் ஒரு 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 சதவீதமான வாக்கை வாங்கிட்டே இருப்பார். அது 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அவர் இதுக்கு மேலே அவரால் பெருசாக வளர முடியாது ரொம்ப. ஓகே, அது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய முக்கிய அரசியல் இவங்க எதிரி யார், திமுக. அவங்க வந்து அவங்க தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக எந்த வித சேதாரம் இல்லாதபடி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த ஒரு 10-11% இவங்ககிட்டலேருந்து போயிடுச்சு, அட்லீஸ்ட் ஒரு 7-8% போயிடுச்சு பிஜேபி கிட்டலேருந்து, சரி ஏடிஎம்கே கிட்டலேருந்து. ஸோ அதை நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வந்து அலையன்ஸ் தேவை. அப்போது 2வது இப்போ நீங்கள் இந்த 2 ஒரு பெரிய வந்துட்டாங்கன்னா இவங்க வந்து ரூலிங் பார்ட்டி டெல்லியில் யார், பாஜக. ஸோ அப்படி வரும்பொழுது இப்போ அதை வைத்துக்கொண்டு அந்த ஒரு இது இப்போ இந்த கட்சி ஒரு 20%, 20-22% இருக்கிற கட்சி, அது ஒரு 7-8% வச்சுப்போமே. அப்போது மற்ற கட்சிகளும் வருவதற்கு, திமுக கூட்டணிக்கு போக முடியாத பல கட்சிகள் இங்கே வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஓகே,
இல்லட்டன்னா அவங்களுக்கு ஒரு வேசிலேஷன் 24ல் நாங்கள் வந்து அஇஅதிமுக கூட்டணியில் போகலாமா பாஜக தலைமையில் கூட்டணியில் போகலாமா அப்படின்ற ஒரு ஒரு இது இருந்தது. ஆஸ்லேஷன் இருந்துச்சு. ஒரு ஒரு ஆமாம், இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு ஒரு இது இருந்தது, குழப்பம் இருந்தது. அதை பற்றியெல்லாம் எல்லோருமே பேசினார்கள். இப்போ அந்த குழப்பம் இருக்காது, நம்பர் 1. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான அனைத்து அரசியல் சக்திகளையும் ஒருமித்த ஒரு திசையில் கொண்டு வருவதற்கு ஒரு பெரும்பாலானவர் கொண்டு வர்றதுக்கு இது உதவி பெறும். பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க தனியாக நின்று என்ன செய்ய போகிறாங்க? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இப்போ வந்து எங்களுக்கு வந்து திமுக வந்து இப்போ நாங்கள் வந்து டெல்லியில் ஆப்பை தூக்கிட்டோம் அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதே மாதிரி இங்கே ஒரு கட்சி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த கட்சியும் நாம் வந்து ஆட்சிக்குலேருந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்களால முடியாது. ஸோ அப்போ இப்போ இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து அஇஅதிமுக சேர்ந்தா தான் அதை நீக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நம்ம வந்து இவங்களை தூக்கிடுவாங்கன்னு நான் சொல்லலை, பட் ஆமாம் வாய்ப்புகள் உருவாகும் இவங்களோட சேர்ந்தா தான். அதுவே இல்லாதபடி நீ தனியாக நின்று திமுக ரொம்ப அழகாக ஜெயிச்சிருவாங்க. அவங்க இருக்கிற 234 தொகுதியில் 220 தொகுதி ஜெயிச்சா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன், இந்த மாதிரி பிரிஞ்சிருந்தாங்கன்னா சொல்ல வரேன். அதனால ஸோ அவங்களுக்கும் ஸோ அரசியல் ரீதியில் நம்ம வந்து அடுத்தது தமிழ்நாட்டில் இவ்வளவு பலமுறை நம்ம வந்தோம் போனோம், தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணோம், நம்மளுக்கு ஒரு சீட்டு வரலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குதுன்னு தானே இருக்கும். எனக்கு பொறுத்தவரையில் எல்லாம் இருக்குமா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி என்னத்தை பலன் கண்டுட்டாங்க? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இல்லை நம்ம வந்து 4 சீட்டு வாங்கினோம் லாஸ்ட் டைம், இந்த தரம் ஒரு 20 சீட்டாக வாங்குவோம், 15 சீட்டு வாங்குவோம். ரெண்டாவது அவங்க வந்து கணக்கு போட்டிருப்பாங்க, திமுக ஆட்சி எதிரான ஒரு மக்கள்கிட்ட மனநிலை இருக்கிறது, அந்த மனநிலையை வந்து ஒரே இதில் இருந்தால் தான், கூட்டணியாக இருந்தால் தான் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படி என்று இருக்கும். அதனால் வந்து இது 2 பேருக்குமே மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்கிற மாதிரி 2 பேருக்குமே தேவை, 2 பேருமே. அதனால இந்த கூட்டணி உருவாகியதாகத்தான் நான் கருதுகிறேன். ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். 98 செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோட ஏன் கூட்டணி வச்சாங்க, அதுக்கப்புறம் எந்த காரணத்திற்காக அந்த கூட்டணியை முறிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு பல காரணங்களை சொன்னீங்க.